கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்மளுடைய வாழ்க்கையில நாம கடந்து வந்த ஒரு சில இடங்களை குறித்தது நாம நினைச்சு பார்க்கும் பொழுது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். சில நேரங்கள்ல ரொம்பவும் கஷ்டப்படக்கூடியவர்களாக நாம இருப்போம். உதாரணத்திற்கு நம்ம படிச்ச பள்ளிக்கூடத்திற்கு நம்ம போறோம்னு வைத்துக் கொள்வோமே. அந்த பள்ளிக்கூடத்துல உள்ள நம்ம கால் எடுத்து வைக்கும் பொழுதே நமக்கு ஒரு புது விதமான உணர்வு நம்மளுடைய உடல்ல காணப்படும் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய செவறுகளை பார்க்கும் பொழுது, நம்ம படிச்ச கிளாஸ் ரூமை போய் பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அங்க போய் அதனுடைய பெஞ்சஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, இதுதான் நான் உட்கார்ந்த இடம், இங்கதான் நான் ஓடி ஆடி விளையாடுவேன், இங்கதான் நான் சாப்பிடுவேன். சில நேரங்கள்ல நான் ஸ்கூல்ல கட்டடிக்கும் பொழுது, கிளாஸ் எல்லாம் கட்டடிக்கும் போது நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், நாங்க இங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசியிருக்கோம், ஸ்கூல் முடிஞ்ச பிறகு விளையாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான பழைய நினைவுகள் நம்மளுடைய இருதயத்துல நம்மளுடைய எண்ணங்கள்ல ஞாபகம் வரும் இல்லையா? அதெல்லாம் வரும் பொழுது அது எல்லாமே ரொம்பவும் அழகான பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸா இருக்கும் இல்லையா? ரொம்பவும் அழகான நிகழ்வுகளாக அது இருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அது இருக்கும். சில இடங்கள் இருக்கும், அந்த இடத்திற்கெல்லாம் நான் செத்தாலும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். ஏன்னா அங்க மிகவும் அதிக கசப்பான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில அது நடந்த ஒரு இடமாக அது இருக்கும். அங்க நான் போயிட்டா இதெல்லாம் எனக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துருமோன்னு சொல்லி அந்த இடத்திற்கே போக கூடாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணக்கூடியவர்களாக சில நேரங்கள்ல நாம இருப்போம். அப்போ நாம நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வந்த சில இடங்கள் நம்முடைய எண்ணங்கள்ல சந்தோஷத்தையோ அல்லது வருத்தத்தையோ கொடுக்கக்கூடிய சம்பவத்தை நம்மளால பார்க்க முடியும் இல்லையா? வேதாகமத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரியா இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது இருந்த எல்லா மனிதர்களுக்கும் அநேக விதமான சந்தோஷமான தருணங்களை அவர் கொடுத்திருக்கிறாரு. அவர்களுடைய மனசனுடைய ஆதங்கத்தை தீர்க்கும்படியாக நிறைய சொற்பொழிவுகளை அவர் செய்திருக்கிறாரு. நிறைய இடங்கள் இல்லையா? நம்ம இடங்களுடைய பெயர்களை சொன்னாலே சில நேரங்கள்ல நிறைய நிகழ்வுகள் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுடைய குறைகளை தீர்த்த இடங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத தருணங்களாக அவர்களுக்கு மாறி இருக்கும். குறிப்பாக சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட தனிமையில செலவிட்ட சில இடங்கள்லாம் சீஷர்களால மறக்கவே முடியாது. அவர் சொன்ன வார்த்தைகளையும் அவர்களால மறக்கவே முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட இடங்களை சீஷர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய நினைவுல ஞாபகம் வைத்திருந்திருப்பாங்க. ஆனா இந்த சீஷர்களுக்கு எப்பொழுதும் மறக்கவே முடியாத ஒரு இடமாக திகழ்ந்திருக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை இல்லையா? ஒரு இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சகாப்தம் முடிவடைந்த இடமாக அந்த கல்லறையை அவர்கள் பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த சமயத்திலே அநேக முறை அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் சொல்லிய பொழுதிலும் அவர் உயிரோடு வந்த பிறகு கூட சந்தேகப்படக்கூடியவர்களாக அவருடைய சீஷர்கள் இருந்திருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவர் மரித்த பிறகு இல்லையா, அவர் மரித்த பிறகு எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உடையவர்களாக, மிகவும் பயந்து கலக்கம் அடைந்தவர்களாக, இதற்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு, நம்ம என்ன செய்ய போறோம் என்கிற அந்த ஒரு எண்ணம் உடையவர்களாக சீஷர்கள் அன்றைய தினத்திலே காணப்பட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியல, நான் இப்படியாக யோசித்து பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கும் நடுவாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல சீஷர்கள் வெளியே கூட வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அவர்களுடைய எண்ணம் முழுவதுமாக ஒரு குழப்பமுடைய சூழல் தான் காணப்பட்டு இருக்கும். இங்க நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய கல்லறையை விசிட் பண்ண வந்த அந்த 2 ஸ்திரீகளையும் இங்கே தேவதூதர் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இது இருக்கிறது. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இங்கே நாம் வாசிக்கிறோம், ஸ்திரீகள் கல்லறை நிலத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய எண்ணத்திலேயும் இந்த ஒரு காரியம் தான் காணப்பட்டு இருக்கும். சீஷர்களையும் அழைத்து கொண்டு வராங்க, அவருடைய எண்ணத்திலையும் இதுதான் காணப்பட்டு இருக்கும் இல்லையா? அந்த கல், அதை யார் நமக்காக புரட்டி போடுவார்கள்? அங்க உள்ள போய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்தவர்களாக அவர்கள் அந்த கல்லறை இடத்துல வந்திருப்பாங்க. அவர்களுடைய கனவுல கூட அவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் கல் புரட்டப்பட்டு இருக்கும் என்று சொல்லி. அவருடைய கனவுல கூட அவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் அங்கே இருக்காது என்று சொல்லி. ஆனால் அவர்கள் வரும்பொழுது இந்த 2 காரியங்களும் நடந்தது. கல்லும் புரட்டி போடப்பட்டு இருந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமும் அங்கே காணப்படவில்லை. அதற்கு மாறாக வந்த வார்த்தை தான் அவர்களுக்கு இது, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன இல்லையா? அப்ப அவர்கள் முடிவு செய்து கொண்டு வந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கல. அவர்கள் ஒரு கசப்பான அனுபவத்திற்குள்ளாக நம்ம போவோம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு வந்த அந்த இடத்துல அது நடக்கல. அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லறையானது இயேசு கிறிஸ்துவினுடைய முடிவாக இருக்கிறது.
அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லறையின் இடத்திலே அது முடிவு, அங்கிருந்து எந்த ஒரு காரியமும் இனி நன்மையாக தொடரப் போகிறதில்லை என்கிற எண்ணத்தோடு கூட அவர்கள் வந்திருப்பார்கள். ஆனால் அங்க நடந்த காரியம் முற்றிலும் வேறுபாடானது. அவர்கள் அந்த கல் இனிமேல் அங்கதான் இருக்கும், அதற்கு மேல வேற எதுவும் இல்லை என்று சொல்லி யோசித்த இடத்திலே கல் அங்கே காணப்படவில்லை. ஏசு கிறிஸ்துனுடைய சரீரம் இங்கதான் இருக்கும், அவருக்கு நம்ம கந்த வர்க்கங்கள் எல்லாவற்றையும் நம்ம போட்டே ஆகணும், இனிமேல் நம்ம இப்படிதான் வந்து செய்யணும்னு சொல்லி யோசித்து வந்த அந்த ஸ்திரீகளுக்கு ஒரு ஆச்சரியம், அங்க ஏசு கிறிஸ்துனுடைய உடல் காணப்படவில்லை. அப்போ கர்த்தர் என்ன செய்தார்? எங்கே மனிதன் முடிவு என்று சொல்லி யோசித்தானோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஆரம்பத்தை உருவாக்கியவராக கர்த்தர் காணப்பட்டார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய முடிவு எது என்று சொல்லி மனுக்குலம் யோசித்ததோ அங்கிருந்து ஒரு புது துவக்கமானது அங்கே வருகிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது இல்லையா? அதை தான் நாம் இன்றைக்கு வரைக்கும் நாம அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துனுடைய முடிவு அந்த பாவத்தோடு கூட முடியவில்லை. சீஷர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையும் பொழுது பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் யோசித்திருப்பார்கள், அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய தைரியம் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவையில பாவம் மாத்திரம் அறையப்படவில்லை, ஆனால் இவர்களுடைய தைரியம், இவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் அறையுண்டு காணப்பட்டது. ஆனால் அங்கே இது எல்லாம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது இல்லையா? இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை மாத்திரம் அது சுட்டி காட்டவில்லை, ஆனால் சீஷர்களுக்கு ஒரு புது நம்பிக்கையையும் புது தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த நிகழ்வானது மாறி போனது. நம்மளால வாசிக்க முடியும், சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் பொழுது கூட அநேக நேரங்கள்ல அவிசுவாசமா இருந்திருக்கிறாங்க, நிறைய காரியங்களை எப்படி செய்யணும் என்று சொல்லி தெரியாதவர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்த பயந்து ஓடி இருக்கிறாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரும்பொழுது அவர்கள் அலறி அடித்து ஓடிக்கொண்டிருந்தார்கள் இல்லையா? இது எல்லாம் செய்த அல்லது இது எல்லாமே நடந்த இந்த சீஷர்களுக்கு இப்ப இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் ஒரு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரமேறிய பிறகு இந்த சீஷர்களை போல பணி செய்தவர்கள் யாருமே இல்லை இல்லையா? அவர்கள் இந்த உலகம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நற்செய்தியை கொண்டு போய் சேர்த்தவர்களாக அவர்கள் மாறி போனார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்கள்ல நாம முடிவு இதுதான் என்று சொல்லி யோசிக்கக்கூடியவர்களாக நாம இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த இடத்துல என்னுடைய நம்பிக்கை முற்று போய்விட்டது, இந்த இடத்துல என்னுடைய நம்பிக்கை முடிவடைந்து விட்டது, இதற்கு பிறகு எதுவும் இல்லை, இந்த இடம் எனக்கு கசப்பான அனுபவம், இனிமேல் நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லி யோசிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னா கசப்பான இடத்தையும் கசப்பான அனுபவத்தையும் மாற்றக்கூடியவராக நம்மளுடைய கர்த்தராகிய தெய்வம் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இயேசு கிறிஸ்துடைய முடிவு எது என்று சொல்லி மணிக்குலம் யோசித்ததோ அங்கிருந்து ஒரு புது துவக்கம் ஆரம்பிக்கிறது. நம்முடைய பாவத்தை நிமித்தம் நம்ம இந்த இடத்துல முடிவடைவோம் என்று சொல்லி யோசித்த பொழுதுதானே கர்த்தர் நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கை இதற்கு அப்புறம் எப்படி போகுமோ என்கிற எண்ணமுடையவர்களாக நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சென்ற பொழுதுதானே அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புது துவக்கத்தை கொடுத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழல்களிலேயும் எங்க முடிவு வருகிறது என்று சொல்லி நாம் யோசிக்கிறோமோ நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை அணுக வேண்டியது. இயேசு கிறிஸ்துவை நாம் மண்டிக் கொள்ளும் பொழுது அந்த இடத்துல இருந்து அங்க முடிவானது காணப்படாது, ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து ஒரு புது துவக்கத்தை கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருடைய உதவியை நாடி நம்முடைய வாழ்க்கையிலே அநேக புது துவக்கங்களை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.